வேண்டாம் விட்டுருங்க, சொன்னா கேளுங்க. இந்த திருமலையோட பொண்ணை விட்டா இந்த ஊர்வகத்துல என் பையனுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டாளா? என்ன சொல்றீங்க நீங்க? உங்க பையனுக்கு 1000 பொண்ணு கிடைக்கும், அவங்க பொண்ணுக்கு 1000 மாப்பிள்ளை கிடைக்கும். ஆனா அவங்க 2 பேரும் விரும்பித்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கன்றாவிக்காகத்தானே நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னு சொல்லி என் மானம் மரியாதை சுயகௌரவம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போறதுக்கு நான் தயாரானேன். ஆனா அந்த திருமலை என்னமோ இப்பதான் அவன் ரோஷத்தையே ரீசார்ஜ் பண்ண மாதிரி என் வீட்டுக்கு வந்து வாசல்ல நிக்க வச்சு என்ன கண்ணா பின்னா கேள்வி மேல கேள்வி கேட்டு அவமானப்படுத்திட்டு போறான். என்னவோ பெருசா அவனுக்கு தான் பேச தெரியும் நினைச்சிட்டு இருக்கானா? எனக்கும் பேச தெரியும். ஏன் சார், ஏற்கனவே நீங்க போய் அங்க பேசணுதால தானே அவரு வந்து பேசி போறாரு. ஓஹோ, அப்ப அதுக்கு எதுக்கும் சரியா போச்சு. இனிமே பேச்சுவார்த்தையை முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்ல வரீங்களா? நல்லா இருக்கு. இந்த பாருங்க, 1000 தான் என் பக்கம் தவறு இருந்தாலும் நான் பையனை பெத்தவன், புரியுதா? இதுக்கு மேலே என் மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு கீழே இறங்கி வந்து என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுறா அப்படின்னு அவன் வீட்டு வாசல்ல போய் என்னால தவம் கிடக்க முடியாது. ஆமாங்க, பொண்ணை பெத்த அவங்களுக்கே அவ்வளவு வீராப்பு இருக்கும் போது புள்ளைய பெத்த எங்களுக்கு எவ்வளவு வீராப்பு இருக்கும். அம்மாடி, உங்க வீராப்ப காட்டி பாவம் அவங்க வாழ்க்கையை வீணாக்காதீங்கம்மா. இல்லைங்க, அன்னைக்கு இந்த மனுஷன் இப்படி கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம பேசுறாரு, இவர் வீட்டு பொண்ண நாம எப்படி மருமகளா ஏத்துக்கிறதுன்னு அன்னைக்கு அவரை பார்த்து கேட்டீங்களே, அதே கேள்விய இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேக்குறேன். அந்த திருமலை நேத்து இங்க வந்து எங்களை அவ்வளவு அவமானப்படுத்தி பேசிட்டு போனாரே, அவர் வீட்டு பொண்ண மாத்திரம் நாங்க எப்படிங்க மருமகளா ஏத்துக்க முடியும்? இத பாருங்க, இது வரைக்கும் எங்க வீட்டு புள்ள உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டல, ஆனா உங்க புள்ள அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டானே. காசு கொடுத்து வாங்கிட்டோமேங்கிறதுக்காக காலை கடிக்கிற சிறப்ப கழட்டி எறியாம காலம் பூரா காலில் மாட்டிக்கிட்டேவா தெரிய முடியும்? கல்யாணங்கிறது ஒரு ஆணையம் பெண்ணையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிற விஷயம் மட்டும் இல்ல. 2 குடும்பம் ஒண்ணு சேரணும், 2 குடும்பத்தோட சந்தோஷங்கள் ஒண்ணு சேரணும். ஒரு நல்லது கெட்டதுன்னா நாங்க அங்க போகணும், அவங்க இங்க வரணும். அப்படி சந்திக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் விட்டு கொடுத்து மனசு விட்டு முகங்கோணாம பழகணும். அதுக்கு பேர் தானே சொந்தம், அதுக்கு பேர் தானே சுற்றம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப எங்க 2 குடும்பமும் இருக்கு. சரி, ஒரு பேச்சுக்கு நீங்க சொன்ன மாதிரியே பழசையெல்லாம் மறந்துட்டு அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறோன்னே வச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்க சந்திக்கும் போது அவங்க எங்களை பேசினதும் நாங்க அவங்கள பேசினதும் தானே திரும்ப திரும்ப எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படி இருக்கும்போது 2 பேரும் சந்திச்சு எப்படி முகம் கொடுத்து பேச முடியும், பழக முடியும்? இந்த பாருங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேண்டாங்க, விட்டுருங்க ப்ளீஸ், வேண்டாம். என்ன ஏண்டி பாக்குற? நானா தண்டம்? தண்டம் அங்க இருக்கு. நீ என்ன டென்ஷன் ஆற? நான் உன தண்டம் சொன்னேனா? ஏய், சண்டை போட்டது போதும், வந்த வேலையை பாருங்க. வெச்சி பல நாள் ஆச்சு போல இருக்கு. ஒட்டடை எல்லாம் கட்டி இருக்கு. டேய், அது ஒட்டடை இல்லடா, சிலந்தி வலை. கௌரி, எதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க? சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா. சரி. ஏய் குழந்தை, அந்த தண்டத்தை புத்திசாலித்தனத்தால் மட்டுமே எடுத்து வர முடியும். அன்னையே பராசக்தி, சுத்தம் தெளிவோடு இருக்க ரூபம் அரூபமாகி வெளியெங்கும் பவனி வர சக்தி கொடுத்தாயே. ஓம் ஓம் ஓம்.
நம்ம அந்த தாத்தாவை போய் ரிலீஸ் பண்ணலாம். ஹே லக்ஷ்மி, என்ன பேச்சே காணோம்? ஒன்றும் இல்லைங்க, சந்தோஷத்தில் என்ன பேசுறதுனே தெரியல. ஆனா அண்ணா, வயித்துல வளர்ற நம்ம பிள்ளைக்கு பிள்ளைக்கு அவன் பிறந்து வளர்ந்து அவன் படிச்சு ஆளாகி அவனுக்கும் ஒரு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய் அவன் இன்னொரு பொண்ணை காதலிச்சு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை. போதும் நிறுத்துங்க. என்ன போதும். நீ உன் குழந்தை பத்தி கற்பனை பண்ண, நான் என் பேரனை பத்தி கற்பனை பண்ண கூடாதா? முதல்ல அத்தைக்கு ஒரு பேரனை பெத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம நம்ம பேரனை பத்தி யோசிக்கலாம், சரியா? ஓகே மேடம். என்னங்க, என்னாச்சு? இதுக்கு மேல இந்த வண்டி ஓடாது. ஏன் ஓடாது? எந்த வண்டியா இருந்தாலும் பெட்ரோல் போட்டா தானே ஓடும். அவசரத்துல பெட்ரோல் போட மறந்துட்டேன். பக்கத்துல தான் பங்க் இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்களா? அட நீங்களா? நான் உங்களை மறுபடியும் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் மட்டும் நீங்க தான் காருக்குள்ள உட்காந்துருப்பீங்கன்னு எதிர்பார்த்தா வந்து பேசுறேன். ஆமா, அன்னைக்கு தாஜ்மஹாலை பாத்தீங்களா? பார்க்காம ராஜராஜ சோழன் தன்னுடைய அம்மாவோட நினைவா என்னமா ஃபீல் பண்ணி கட்டியிருக்காரு தெரியுங்களா? இட்ஸ் அமேசிங்க. என்னது, ராஜராஜ சோழன் தான் அம்மா ஞாபகத்துல தாஜ்மஹாலை கட்டினாரா? பின்ன மும்தாஜ் ஞாபகமா ஷாஜகான் தான் கட்டினாருன்னு உங்ககிட்ட யாராவது தப்பா சொன்னாங்களா? சரி, இப்ப எங்க போறீங்க? சார்மினாரை பார்க்கிறதுக்கு. என்னது, சார்மினாரை பார்க்க போறீங்களா? சார்மினார் ஹைதராபாத்ல இருக்கு. என்னது, சார்மினார் ஹைதராபாத்ல இருக்கா? நீங்க ஹிஸ்டரியில ரொம்ப வீக்குன்னு நினைக்கிறேன். சார்மினார் நம்ம சைதாப்பேட்ல இருக்குங்க. ஓகே மேம், நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க ஜெனரல் நாலேஜை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வைங்க. பாய். என்னங்க, அன்னைக்கு கோயில்ல ஒரு லூசு வந்து தாஜ்மஹாலுக்கு வழி கேட்டான்னு சொன்னேன்ல? ஆமா. இன்னைக்கு அந்த ஆள் வந்து சார்மினார் சைதாப்பேட்டையில தான் இருக்குன்னு சொல்லி சத்தியம் பண்றாங்க. நைஸ் ஜோக். நல்லவனோ கெட்டவனோ, கூனோ குருடோ, நொண்டியும் முடமோ, தாலி கட்டணும் உயிரோட இருக்கும்போது ஒரு பொண்ணு கட்டுல இருந்து தாலியை எப்படி அறுக்க முடியும்னு யோசிக்காம கூட எங்க அப்பா என் கழுத்துல இருந்து தாலி அறுத்து எரிஞ்சிட்டாரு. சமாதானப்படுத்த வந்த உங்களை கூட அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறமும் நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும்னு எந்த நம்பிக்கையில இருக்கிறது? அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண முடியும்? செத்துற வேண்டியதுதான். ஏமா, தெரியாம தான் கேக்குறேன். செத்து போற முடிவோட தான் காதலிக்கவே ஆரம்பிச்சிங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசைப்பட்டவங்க அடையறதுக்கு உங்களுக்கு போராடணும்னு ஏன் தோண மாட்டேங்குது? இந்த ஜாதி, மதம், பணம், அந்தஸ்து இதெல்லாம் இந்த பூமி தோண காலத்துல இருந்து
இன்னைக்கு வரைக்கும் ஊருக்கு 4 காதலர்கள் போராடிட்டு தான் இருக்காங்க. இதுல எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கிறது இல்லையே. அப்போ உங்களுக்கும் வெற்றி கிடைக்காதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே முடிவு பண்ண வேண்டியிருக்கு. இப்படி முடிவு பண்ற அளவுக்கு அப்படி என்ன போராடி போராடி சோர்ந்து போயிட்டீங்க? நீங்க 2 பேரும் பாத்துக்க முடியாத அளவுக்கு நாடு கடத்தி வச்சுட்டாங்களா? காதலிச்ச குத்தத்துக்காக உங்க 2 பேர்ல ஒருத்தர் தூக்கி தூக்குல போட்டாங்களா? 2 இல்லையே. உங்களுக்கு பெத்தவங்க மேல இருக்கிற பாசத்தை விட அவங்க மேல பயம்தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் அவங்கள எதிர்த்து போராடாம சாவுதான் முடிவுன்னு நீங்க 2 பேரும் வந்து நிக்கிறீங்க. எந்த அப்பா அம்மாவும் தான் பிள்ளைங்க கஷ்டப்படணுமனோ கண்ணீருடணுமனோ நினைக்கவே மாட்டாங்க. புரியாம பேசாதீங்கம்மா. எங்க பெரியப்பா வந்து ஏத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா என் கழுத்துல இருந்து தாலியை அறுத்தெறிஞ்சாரு. அப்போ அவர் அது ஏன் சந்தோஷத்துக்காக பண்ணிருக்காரா? கணபதி அண்ணனோட அப்பா வந்து போட்டோவை காட்டி சண்டை போட்டப்ப கூட உங்க தாலியை கலட்டி வீசாத உங்க அப்பா யாரோ பெரியப்பா வந்து சொல்லித்தானே கலட்டி வீசினாரு. அவராவே இத செய்யல. ஒருவேளை உங்க அப்பா தான் கோவம்லாம் தீர்ந்த பிறகு உங்களை ஏத்துக்கலான்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. அவங்க அப்பா நினைச்சா கூட இவங்க பெரியப்பா மாதிரி ஆளுங்க வந்து இவங்க அப்பா மனசை கெடுத்துறாங்களே. பெரியப்பா 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 யாருப்பா அந்த பெரியப்பா? ஏன் பிராமி, அவர் உங்க அப்பாவோட அண்ணனா உங்க அம்மாவோட அக்கா புருஷனா? 2 இல்லம்மா. ஆனா தூரத்து உறவு, ஜாதி மதம் மேல ரொம்ப பற்று உள்ளவர். ஆமா புகுந்த விடும் அவரு புகுந்த விடும் விளங்குனதா சரித்திரமே இல்ல. அபிராமி, எந்த அப்பா எதை சொன்னாலும் உன் சொந்தப்பா உன் மேல வச்சிருக்கிற பாசம் தான் கடைசியில ஜெயிக்கும். நீ எதுக்கு கவலைப்படாதமா? முடிவு எடுத்துட்டோம், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணத்துல இல்லாம சேருவோம், வாழ்ந்து காட்டுவோங்கிற நம்பிக்கையோட இருங்க. உங்களை நாங்க சேர்த்து வைக்கிறோம். அப்படியெல்லாம் நம்பாம எங்களை பார்க்காதீங்க. உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்காம எங்களுக்கு வாழ்க்கையே இல்ல. சொல்லுங்க பாட்டி. ஆமாம்மா, உன் கழுத்துல தாலி ஏறினாதான் என் கழுத்துல தாலி தங்கும். நாங்க இருக்கிற வரைக்கும் நீ எந்த கவலையும் பட வேண்டாம். உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நம்பிக்கையோட போயிட்டு வாங்க, நாங்க இருக்கோம். நீங்க சொன்னா கண்டிப்பா செய்வீங்க, நாங்க நம்புறோம். வரங்க. போயிட்டு வாப்பா. வாங்க. பாப்போம். வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழியை உடைச்சிட்டான் பெரியப்பா. இதே அவனோட பொண்ணா இருந்தா இப்படி பண்ணுவானா? அரைக்கிறவன் அரைச்சா குடிக்கிறவனுக்கு எங்க போச்சு புத்து? பெரியப்பா சொன்னா திருமல் கேட்டுறதா? தான் பொண்ணு வாழ்க்கை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம். தம்பி ரோஷத்தை தூண்டி விடுற இந்த அண்ணன் இவ்வளவு நாளா எங்க போயிருந்தான்? தம்பி மக காதலிச்சாலே அப்ப தெரியல, கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அப்ப தெரியல, தாலியை மறைச்சு வச்சாலே அப்ப தெரியல, எல்லாம் தெரிஞ்சு வானத்திலிருந்து டங்குன்னு குதிச்சானா? பாட்டி, என்ன பாட்டி சொன்னீங்க? வானத்திலிருந்து டங்குன்னு குதிச்சானான்னு சொன்னேன். இருக்கலாம், அப்படியே இருக்கலாம். என்ன மோசா சொல்ற? அபிராமியுடைய பெரியப்பன் வானத்துல இருக்கானோ இல்லையோ, நம்மோட பெரியப்பன் லீ வானத்துல தானே இருக்கான். ஏன் அவன் இந்த வேலையை செஞ்சிருக்க கூடாதா? சொல்லுங்க, ஏன் லீ இதை செஞ்சிருக்க கூடாது? அடியாத்தி, இவ்வளவு நாளா அந்த சண்டாலனை மறந்தே போயிட்டான். மூசா, நீ அவனை மந்திர கட்டு கட்டிட்டு வந்தேன்னு சொன்ன. கட்டுக்கெல்லாம் அடங்கணும். அந்த காட்டு பையா அவுத்துட்டு வந்திருப்பான். மூசா எதுக்கு வந்தவன் அவனா இல்லையான்னு தியானத்துல பாரு. சரி பாட்டி, நான் தியானத்துல பாக்குறேன். என்னப்பா நடந்துச்சு? நாம சந்தேகப்பட்டது தப்புல பாட்டி. வந்தது அந்த லீயே தான். அட பாவி, இங்கேயும் வந்துட்டானா? வந்துதான் எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சார ஆகிட்டானே. அடுத்தது என்ன பண்றது மூசா? விலங்க வேட்டையாடுறத விட விளைச்சலை காப்பாத்துறது தான் புத்திசாலித்தனம். புரியலையப்பா. நாம சுமங்கலி பொண்ணுங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்க கூடாதுங்கிறதுக்காக அந்த லீ என்ன வேணாலும் பண்ணுவான். அதிகபட்சமா அபிராமி கணபதியோட உயிருக்கு ஆபத்தை உண்டாக்குவான். அவன் ஆண்டி வேற விட்டுருவான், பக்க வேற தான் கவனிப்பான். பாவம் அந்த அபிராமி கணபதி, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுப்பா. ஆகாது பாட்டி. நான் இப்பவே அபிராமிக்கும் கணபதிக்கும் பாதுகாப்பு வளையத்தை போடுறேன்.